கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டது. யோவான் 1:17 நாம் தியானிக்கலாம். கிருபை எப்படி வெளிப்பட்டது? நாம் எல்லோரும் பாவிகளா இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாம் மன்னிக்கப்பட்டோம். தேவனுடைய கிருபையை பெற்ற நாம் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டு அவருடைய மந்தையில் சேர்க்கப்பட்டோம். நாம் ஏன் சத்தியத்தில் வளர வேண்டும்? பாவிகளாய் இருந்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட நாம் இனி பாவம் செய்யக்கூடாது. நாம் சத்தியத்தில் வளர வேண்டும். பாவத்தில் வாழ்ந்தாலும் கிருபை நம்மை மன்னிக்கும் என்கிற பொய்யை நம்ப வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாய் இருந்தபோது கிருபை வெளிப்பட்டது. அவர்கள் செங்கடலை கடந்து வனாந்தரத்தில் வந்தபோது சத்தியம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின்படி வாழ தேவன் விரும்பினார். நியாயப்பிரமாணத்தின்படி வாழாத ஜனங்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட்டது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து மாம்ச இச்சைகளில் விழுந்து விபச்சாரம் செய்து அவிசுவாசத்தினால் தேவனை பரீட்சை பார்த்து அநேகர் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். எகிப்திலிருந்து விடுதலையான 32 லட்சம் ஜனங்களில் தேவனை உண்மையாய் பின்பற்றின யோசுவா, காலேப் 2 பேர் மட்டுமே கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். மற்ற அனைத்து ஜனங்களும் கைவிடப்பட்டார்கள். நாமும் சத்தியத்தில் பலப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டுமே கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். எபிரேயரின் புஸ்தகம் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரமே தேவனை நாம் தரிசிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.